வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 12வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மார்ச் மாதம் 25வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை பார்த்தீங்கன்னா ராகு காலம், பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் அதாவது பார்க்கும்பொழுது 9:30 மணி முதல் 10:30 மணி வரை காலை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளையும் பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று சந்திரன் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதாவது திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய நாளில் அதுவும் குறிப்பாக இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் சுப காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாள் பற்றின ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அருமையாகவே சந்திர பகவான் இருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? மற்றும் செவ்வாய் பகவான் உடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இதெல்லாமே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தருகிறது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு முதல்ல கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கணும். அது நிச்சயமாக இன்றைக்கி இருக்குங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் அடைய முடியும். இன்று ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் சுபிட்சம் பெறுவார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்றைய தினத்தில் குறிப்பாக தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்பும் பாசமும் நிச்சயம் நிகழும். அதாவது அன்பு மேலோங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். இருவரும் இணைந்து தங்களுடைய குடும்பத்திற்கான தேவையை பூர்த்தி செய்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக உள்ளார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கேந்திரம் என்பது மிக அருமையான ஒரு காலகட்டம். அதுவும் யார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். சுக்கிரன் மற்றும் செவ்வாயும் இருப்பதால் உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் நன்மையே நிகழும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய துணைவியார் அல்லது துணையார் ஆதரவு தருவார்கள். மிகவும் நல்லபடியாக ஒரு என்கரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஊக்குவிக்கக்கூடிய நிலை உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் உள்ளதால் ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம். நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணப்புழக்கம் இன்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளதால் நிச்சயமாக பண தட்டுப்பாடு ஏற்படாது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் தொழில்ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உடன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய நிலை மிக அருமையாகவும் உள்ளதால் மற்றும் அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில்ஸ்தானத்தில் முக்கியமான கிரகம் எது என்று பார்க்கும்போது ராகு பகவான் அவர் தொழில்ஸ்தானத்தில் உள்ளார். இதனால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம். தங்களுக்கு அடுத்தடுத்த பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சின்ன திரை மற்றும் பெரிய திரை இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது. அதாவது முன்பணம் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் தொகையும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமைக்கு வழியோங்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது உபஜய ஸ்தானத்தில் உள்ளார்.
இதன் காரணமாகவும் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பதால் வண்டி வாகனங்களில் பிரயாணம் செய்யும்போது மற்றும் கடகராசி அன்பர்கள் மிகவும் கவனம் தேவை. அதே மாதிரி தேவையற்ற அவமானங்கள், கெட்ட பெயர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆதலால் யாரிடமும் வாய் கொடுக்காதீர்கள். வாக்கில் நிதானம் தேவை. உங்களுடைய உமஜய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது மிக அருமை. குறுகிய பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த பயணங்களால் தங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். ஆனால் பயணத்தின் பொழுது எச்சரிக்கை தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்தாலும் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் மனக்குழப்பங்கள் அவ்வப்பொழுது வந்து போகும். கொஞ்சம் கவனம் தேவை. இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் உண்டாகும். அவர்களுடன் கொஞ்சம் ஊக்குவிப்பதற்கும் போன்று தட்டி கொடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக அவர்கள் முன்னேறுவார்கள். கவலை வேண்டாம். அதே மாதிரி இளம் வயதில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சொல் பேச்சினை கேட்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நட்பு ரீதியாக பழகுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் கேந்திர ஸ்தானத்தில் அருமையாக விட்டிருக்கின்றார். மற்றும் கடத்திரஸ்தானத்தில் ராகு மற்றும் சூரிய பகவான் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும். இருந்தாலும் உடனுக்குடன் சமாதானம் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது. நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. உபஜயஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவான் வீற்றிருப்பதால் தங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மற்றும் உபஜயஸ்தானத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் வீற்றிருக்கின்றார்கள். வழக்குகள் ஜெயமாகும். உங்களை, அதாவது விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் நிச்சயமாக செலவுக்கு வழி உண்டு. அத்தியாவசிய செலவுகளா என்று ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. அதே போன்று இன்று கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்காருங்க. இதனால் நிச்சயமாக ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம். அல்லது தங்களுடைய இடங்களை விற்பது அல்லது வாங்குவது, இது மாதிரியான காரியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் சுகஸ்தானத்தில் யார் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் சனி பகவானும் இருக்கின்றார். மற்றும் உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோலவே இன்று திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்வதற்கும் ஏற்ற நாளாக உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் விட்டிருப்பதால் இன்று உடல்நிலை, அதாவது உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. வெளியிடங்களில் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது எண்ணெய் ஆகாரங்களை தவிர்ப்பது மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு மற்றும் சூரிய பகவானுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக, அதாவது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபங்கள் தரும். ஒரு சிலர் புதிய வாகனத்தை வாங்க ஆர்வங்கள் கூடும். இன்று அதற்குண்டான, அதாவது புக் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம், அல்லது அதை போய் பார்த்துட்டு வருவது மற்றும் அதை பற்றி விசாரித்துட்டு வருவது, இவ்வாறான காரியங்கள் இன்று மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்தில் தாயினுடைய உடல்நலனை கொஞ்சம் கவனிப்பது நல்லது. மருத்துவ செலவுக்கு வழி உண்டு. கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சனி மற்றும் செவ்வாய் சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் தனஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வழியிலும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக கணவன் வழியாகவோ அல்லது மனைவி வழியாகவோ அல்லது பிள்ளைகள் வழியாகவோ பணம் வரலாம். மற்றும் உங்களுடைய துறைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு சிலர் 3 துறைகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. இவ்வாறு பண வரவுக்கு வழி உண்டு, கவலை வேண்டாம். பணப்புழக்கம் நிறைந்த நாளாக உள்ளது. இன்றைய தினத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், விருந்து விழா என்று கலந்து கொள்ளுதல், இவ்வாறான சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு குறிப்பாக அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். பயணங்களின் பொழுது மிகவும் கவனம் தேவை. உங்களுடைய மற்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சதயம் மற்றும் போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய சுப காரியங்களை நீங்கள் துவங்கலாம், கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பது மற்றும் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் என்று சொல்லக்கூடிய சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் கொஞ்சம் உணவு விஷயத்திலும் மற்றும் மருத்துவ மாத்திரை இவ்வாறு உட்கொள்வதற்கும் ஞாபக மறதியை கைவிட்டு கொஞ்சம் நினைவாக உட்கொள்வது மிக நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சந்திர பகவானும் உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் உள்ளதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதே போன்று மீனராசிக்காரர்களுக்கு காதல் கன்சிமிட்டும் நல்ல ஒரு துணையும் அமையும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். ஆதலால் உங்களுக்கு பல விதத்திலும், அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தினை எட்டலாம். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மகசூல் மற்றும் அரசு கடன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.